வணக்கம் அன்பர்களே, இன்றைய பதிவு அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக செப்டம்பர் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அதன்படி ரிஷபமனையில் தனக்காரகன், குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ரிஷபமனையில் வீற்றிருக்க, செவ்வாய் பகவான் சகோதர காரகன், நில காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மிதுனமனையில் அமர்ந்திருக்க, இந்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை தன்னம்பிக்கைக்குரிய ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலத்தோடும் அதன் பிறகு கன்னிமனைக்கு பிரவேசிக்கிறார். கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த மாதம் 18ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் நீச நிலையிலிருந்து ஆட்சி பலம் என்ற அமைப்பில் துலாமனைக்கு பிரவேசிக்கிறார். சனி பகவான் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கும்பமனையில் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வக்ர நிலையில் அமர்ந்திருக்க, கன்னிமனையில் கேது பகவானும் மீனமனையில் ராகு பகவானும் அமர்ந்திருக்காங்க. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மாதம், இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கன்னி ராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாத பலனை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 12ஆம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார். அப்போது புதன் பகவான் 12இல் அமர்ந்திருந்தாலும் அங்கு சூரியனுடைய வீடுங்கிறதுனால, அதிநட்பு வீடுங்கிறதுனால பெரிய கெடுபலன்கள் ஒன்றும் கொடுக்க போவதில்லை. ஆனாலும் ராசிநாதன் 12இல் மறைவது நல்லது இல்லை. ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி, அது குறிப்பாக சொல்ல போனால் 23/9/2024 அன்று உங்கள் ராசிநாதன் ராசியிலேயே வந்து அமர்ந்து கொண்டு ஆட்சி பலம், மூல திரிகோண பலம் வலிமையாக உட்கார்ந்திருக்க போறார். அப்போ என்ன நடக்க போகுது? சில வகையான ஒரு குழப்பமாக இருந்தாலும், சில தடைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தாலும், இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி நீங்கள் நினைத்த அனைத்தும் நிறைவேறப் போகிறது என்பது அர்த்தம். அப்போ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் இருந்து நீங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளான், உங்களுடைய புத்திசாலித்தனம் வலுவாக இருக்கிறது. நினைத்த காரியங்கள் அத்தனையும் ஈடேறும். உங்கள் மனசு நன்றாக இருக்க போகிறது, உங்கள் செயல்திறன் நன்றாக இருக்க போகிறது, ஊக்கமுடன் இருக்க போகிறீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நீசமாக உட்கார்ந்திருக்கார். நீசம் அப்படின்னா என்ன? தியானத்தில் இருப்பதை போல கொஞ்சம் வலு. அப்போ 2க்குரியவன் தனக்கு 12இல் போய் மறைய அப்படி ஒன்றும் நல்ல விஷயம் இல்லை. ஆனால் தனம் சார்ந்த விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள், கொஞ்சம் செலவுகள் ஆகக்கூடிய தன்மையை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா? பொருளாதாரத்தில் சின்ன சின்ன கஷ்டங்கள் உங்களுக்கு கொடுத்து கொண்டு, தனம் விஷயத்தில் சின்ன கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்தது அல்லவா? அத்தனையும் இந்த செவ்வாய், அதாவது இந்த உங்களுக்கு, இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வருகின்ற அந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியானது 18ஆம் தேதி நடக்க இருக்கிறது. அதாவது 18/9/2024 அன்று 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்க போகிறார். அப்போ பொருளாதாரம் நன்றாக இருக்க போகிறது. பொருளாதாரம் நன்றாக இருந்தாலே உங்களுக்கு காசு பணம் வரப்போகிறதுன்னு அர்த்தம். குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்தில் இருந்த விரிசல்கள் தீரப்போகிறது. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இருக்க போகிறது. இதுவரை உங்க பேச்சை கேட்காதவங்க கேட்க போறாங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சிறப்பாக இருக்கிறது. இந்த மாதம் 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் தனக்கு 8ல் போய் மறைஞ்சிருக்கார். அப்போ என்ன, இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் கொஞ்சம் மனம் என்பது கொஞ்சம் அலைப்பாயக்கூடிய தன்மை இருக்கிறது. அப்போ மனதில் எதையாவது ஒன்று போட்டு குழப்பி கொண்டு இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆனாலும் குரு பார்க்கிறார். அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்கள் உங்களுக்கு கொடுக்க போவதில்லை. சின்னதாக ஏதாவது ஒரு குழப்பமாக இருந்து, ஒரு மாதிரியான வருத்தமாக இருந்து, நான் நினைக்கிறது நடக்கலை என்கின்ற ஆதங்கத்தில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி நல்லது நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது. ஆனால் என்ன இருந்தாலும் நீங்கள், அதாவது பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், யாருக்கு ஜாமீன் கையெழுத்து, ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் கவனம், எச்சரிக்கையுடன் இருக்கணுங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா சனி பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தில்
இடத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ தந்தையின் மூலமாகவும் தாயின் மூலமாகவும் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. சுகஸ்தானங்கள் பெருகப் போகிறது. தாய் தந்தையினுடைய உங்களுடைய ஆதரவு என்பது நிச்சயமாக உங்களுக்கு கிட்ட போகிறது. நீங்கள் தாய் தந்தையை பார்க்க போவீங்க, அல்லது தாய் தந்தை உங்களை பார்க்க வருவாங்க. ஸோ ஏதாவது ஒரு உறவு சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம், காதல் ஸ்தானம் என்று சொல்ல போறோம் அல்லவா. ஸோ அந்த இடத்தை குரு பகவான் பார்த்து 5ஆம் இடத்தை புனிதப்படுத்துகிறார். காதலில் பிரச்சனை இருந்தவர்களுக்கு எல்லாம் இந்த காதல் பிரச்சனை தீரப்போகிறது. காதல் விஷயத்தில் ஒரு குழப்பமாக இருந்தவர்களுக்கு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை இந்த மாத பிற்பகுதி உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். 5ஆம் அதிபதி வலுப்பெற்றிருக்கின்ற காரணத்தால் 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால, குருங்கிறது குழந்தை காரகன், குழந்தை ஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தை வரம் கிட்டக்கூடிய அமைப்பு. எத்தனை பிரார்த்தனைகள் செய்தீர்கள், எத்தனை இஷ்ட தெய்வத்துக்கு வழிபாடு செய்தீர்கள், எத்தனை பரிகாரங்கள் செய்தீர்கள், அத்தை நிறைவேறப் போகிறது. குடும்பத்தில் ஒரு மங்களகரமான ஒரு சுப செய்தி குழந்தைகளால் உங்களுக்கு கிட்ட போகிறதுன்னு சொல்லலாம். குழந்தைகளால் உங்களுக்கும் உங்களால் அவர்களுக்கும் நல்லவைகள், குழந்தைகள் வெளியில போய் படிக்கக்கூடிய பாக்கியங்கள், படிப்பு சார்ந்த விஷயங்கள் பிரமாதமாக இருக்கக்கூடிய தன்மை, ஆசைகள் நிறைவேறக்கூடிய தன்மை, குழந்தைகளுடைய ஆசைகளை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் அப்படிங்கிறது அமைப்பு. 6ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கார். கடன், நோய், எதிர்ப்பு, பகை என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று சூரியனுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால இந்த எதிர்ப்பு சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணும். கோப தாபதங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய தன்மை இருக்கு. எதிர்ப்பாளர்களை உருவாக்க வேண்டாம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உடல்நலம் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் உஷ்ண சம்பந்தப்பட்ட தன்மை, கால்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் மூட்டு வலி இந்த மாதிரியான தன்மை இருக்கிறது. வயிறு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் உஷ்ணத்தன்மை, ஹீட்டாக இருக்கக்கூடிய தன்மைகளையும் உருவாக்கும். அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. 7ஆம் இடத்தில் ராகு பகவான் உட்கார்ந்திருக்கார். ராகுங்கிறது பாம்பு, ஒரு சர்ப்ப கிரகம், ஒரு விஷத்தன்மை. அப்போ உங்கள் திருமண ஸ்தானத்தில் ஒரு விஷத்தன்மை உள்ள ஒரு தன்மை இருக்கிறது. அப்போ உங்கள் குடும்ப விஷயத்தில் மற்றவர்களுடைய குறுக்கீடு வராமல் பார்த்து கொள்வது சிறப்பு. நீங்கள் மற்றவர் குடும்ப விஷயத்துக்கு போகாமல் இருப்பது நல்லது. என லக்னத்தில் கேதுவும் ராசியில் கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகு இருக்கின்ற காரணத்தால் சில தடைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிறோம். ஸோ நண்பர்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம், களத்திரம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம், எதிர்ப்பாளர் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 8க்குரியவன் 10ஆம் இடத்தில் போய் உட்கார்ந்திருக்கார். அப்போ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்கின்ற கிரகத்தில் ஒரு ஆகாத கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவானதை சொல்லணும். அந்த செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார். 8க்குரியவன் 10ல் இருக்கிறதுனால வேலையில் ஒரு அழுத்தம், பிரஷர் இருக்கு. என வலிவேதனையை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 10ல் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ வேலையில் ஒரு இடைஞ்சல் இருக்கு, உங்களுக்கு பிடித்த மாதிரி செயல்கள் நடக்காமல் இருக்கு, சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கு, உங்களை ஏதாவது ஒரு போட்டு கொடுப்பாங்க, மேலதிகாரிக்கு போட்டு கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள். ஸோ இதெல்லாமே இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். அதுவும் குறிப்பாக இந்த கன்னிராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் செவ்வாய் திசை ஓடிக்கொண்டிருக்கிறதோ அல்லது செவ்வாய் புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையோட தொழில், வேலை, வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒரு ஈக்கு வச்சு கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கணும் அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த புதன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இறுதியில், அதாவது குறிப்பாக சொல்ல போனால் 23 செப்டம்பர் அன்று உச்சபலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார். 10க்குரியவன் ஆட்சி பலம், உச்ச பலம், மூலத்திரிகோணங்கிறதுனால வேலையில் இல்லாதவர்களுக்கு திடீர் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. லாபம் சார்ந்த விஷயங்கள் நல்லது. என குரு உங்கள் லக்னத்தை பார்க்கறதுனாலும், முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனாலும், உங்களுடைய பூர்வீக சார்ந்த விஷயத்தை பார்க்கறதுனாலும், குலதெய்வத்தினுடைய ஆதரவு, அனுகிரகம் என்பது இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. இஷ்ட தெய்வத்தை சென்று வழிபடக்கூடிய பாக்கியம் என்பது நிச்சயமாக உண்டு. குரு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், அதாவது சொல்லிக் கொடுத்தல், போதனைகளை செய்வது, சட்டம், நிதித்துறை, நீதித்துறை, இந்த மாதிரி துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பாகவும், சுக்கிரன் சம்பந்தப்பட்ட கலைத்துறை, என சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால கலை சம்பந்தப்பட்ட, அழகு சம்பந்தப்பட்ட
துறையில் ஹோட்டல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல தன்மை இருக்கிறது. சூரியன் வலுவாக இருக்கின்ற காரணத்தால் அரசு சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு திடீர் மாற்றங்களும் திடீர் ப்ரமோஷன்களும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரி, ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அந்த 5ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதி செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது, வியாழக்கிழமை. ஏன்னா உங்களுக்கு கெடுதல்களை செய்யக்கூடிய அந்த செவ்வாயினுடைய அந்த பகவானுடைய பிறந்த நாள் வரும்போது உங்களுக்கு மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தொந்தரவை ஏற்படுத்துகிறது. அல்லது நான் நினைக்கிற காரியங்கள் வெற்றி பெறல, நிலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறது, சகோதரர் வகையில் சில குழப்பங்கள் இருக்கிறது, யாருக்கெல்லாம் செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அன்றைய தினம் முருகப்பெருமானை சென்று வழிபடுவது உத்தமத்தை உருவாக்கி கொடுக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 15ஆம் தேதி குரு ஜெயந்தி வர இருக்கிறது. குரு பகவானுடைய பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. அப்போ என்ன பண்ணணும்? யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தில் தடை, யாருக்கெல்லாம் தனத்தில் பிரச்சனையாக இருக்கிறது, யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கல, திருமணம் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவு, யாருக்கெல்லாம் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்க முடியல, ஸோ இந்த மாதிரியாக இருக்கின்ற இந்த கன்னிராசி என்பவர்கள் அன்றைய தினம் நவ கிரகங்கள் இருக்கின்ற குரு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை, நீங்கள் நினைத்த காரியம் ஈடேறும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட், ஒவ்வொருடைய ஜாதக அமைப்பிலும் தசாபுத்திகளும் வேறுபடும், அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும். இந்த கோச்சார பலனை கண்டினியூஸாக ஒரு 3 மாதங்கள் பாருங்க. சரியாக வரல, அதாவது இந்த பலன் சரியாக பொருந்தி வரலன்னா உங்களுடைய ஜாதகத்தில் 6, 8, 12 அதிபதிகள் தொடர்பு கொண்ட கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்குங்கிறது தான் அமைப்பு. ஒரு துல்லிய பலன் வேணும். அதாவது ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நமக்கு சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும்? என்ன கோர்ஸ் எடுத்து படித்தால் நமக்கு நல்லது? எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ நம்ம வீடு கட்டலாம்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், அதாவது ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.